ஆண்டி, அவங்க பப்பு கல்ச்சருக்கு போறது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இட்ஸ் காமன் நவ் டேஸ். ஆனா அவங்க குடிச்சிட்டு போதையில என் ஃப்ரெண்டை போட்டு அடிச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதை கேட்ட என்கிட்டயே ஒரு மாதிரியா நடந்துக்கிட்டாங்க. அவங்க பேசுனது எதுவுமே சரியில்லை. அண்ணாமலை, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கல. உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையே உடைச்சிட்டீங்க. ஆண்டி ப்ளீஸ், இது எதுவும் அத்தைக்கு தெரியாது. அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. அக்கா இப்படி பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓ, விசாரிக்காம தான் இவள எங்க தலையில கட்ட பாத்தீங்களா? நல்லா இருக்குமா? இவளை பத்தி தெரியாமதான் இவ நல்லவ அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளிங்களா? நாங்களும் ஏமாந்து கூட்டிட்டு போயிடுவோம் நினைச்சீங்களோ? என்னமா விட்ட ஓவரா பேசின்னு போயினுங்கிற? எங்க பொண்ணு பப்புக்கு போனது தப்புன்னா உங்க பையன் பாரே வச்சுனுகிறானே, அவன் குடிக்க மாட்டானா? அப்ப அவனு குடிகாரன் தானே? என் பையனை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? இவன் எங்க புள்ள. எங்களுக்கு வீடு வசதின்னு பல கோடி சொத்து இருந்தாலும் தன்னோட முயற்சியில வாழணும்னு நினைக்கிறவன். அவன் சொந்தமா பார் வச்சிருந்தாலும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட குடிச்சதே இல்ல. ஏன்னா நாங்க அவனை அப்படிதான் வளர்த்திருக்கோம். உங்கள மாதிரி பொண்ணு குடிக்கிறாளா இல்லையான்னு தெரியாத மாதிரி நாங்க வளர்க்கல. இன்னைக்கு பப்ல போய் குடிச்சிட்டு பிரச்சனை பண்றவ நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவா, யார் கூட வேணாலும் சுத்துவா. நீங்க யாரு என்ன பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு? ஆண்டி, இப்ப சொல்றேன், எனக்கு இவங்க வேண்டாம். எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. ஏய், என்னடி பேசுற? வான்மதி, வாய் மூடுறீ. அவங்க எவ்வளவு பெரியவங்க, அவங்கள பார்த்து என்ன பேச்சு பேசுற? சும்மா இருமா. இவங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் பேசணும்.